இந்தியா வரலாமா மஹிந்த ராஜபக்சே செப்டம்பர் 21ஆம் தேதிக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விதிஷா தொகுதியில் நடக்கக்கூடிய ஒரு பௌத்த மதம் சார்ந்த ஒரு விழாவில் கலந்து கொள்வதாக ஒரு தகவல் பரவவே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறது. அழைத்தவர் வேறு யாரும் அல்ல, இந்தியாவுடைய லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் ராஜபக்சேவை அழைத்தது சரியா? ராஜபக்சே இந்தியாவுக்கு வரலாமா? தமிழர்களுடைய சென்டிமெண்ட் இந்த அளவுக்கு புண்பட்டிருக்கவே இந்தியாவில் ராஜபக்சே காலடி எடுத்து வைக்கலாமா? இவையெல்லாம் போராட்டக்காரர்கள் ஒரு பக்கம் எழுப்பவே, இன்னொரு தரப்புல இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழகத்துக்கு வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வந்திருக்கக்கூடிய இலங்கையை சேர்ந்த சிங்கள சுற்றுலா பயணிகள் எதிர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இங்கே வரக்கூடாது, அவர்கள் இங்கே வழிபாடெல்லாம் நடத்தக்கூடாது, எங்களுடைய சென்டிமெண்ட் அந்த அளவுக்கு புண்பட்டிருக்கின்றது என்று மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் போன்ற கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்தி இருக்கின்றன. ஆக இந்த இரண்டு விவகாரங்களும் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணைபவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதே போல பாரதிய ஜனதாவை சேர்ந்த தலைவர் திரு குமாரவேல் அவர்களும் நம்முடைய இணைகிறார். அதே போல அவரது இல்லத்திலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஞானி அவர்களும் இணைகிறார். இதை ராஜபக்சே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் எதிரொலிக்கின்றன. திமுக, அதிமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய எல்லா கட்சிகளுக்கும் இந்த ஒரு ராஜபக்சே இங்கே வரக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான். அதே போல சிங்களவர்கள் இங்கே வரக்கூடாது என்ற நிலைப்பாட்டை மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் எடுத்திருக்கின்றன. வேளாங்கண்ணியை மையப்படுத்தி எல்லாம் இன்று பரபரப்பான நிகழ்வுகள் நடந்தன. ஆக அங்கு நிகழ்ந்தது என்ன, அங்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், அதே போல இந்த போராட்டம் நடத்திய போராட்டக்காரர்கள் எல்லாம் சொல்வது என்ன, திமுக தலைவர் என்ன சொன்னார், இவற்றை எல்லாம் முதலில் கற்றுவிடுவோம். கொண்டு போய்ப்பதற்கு காரணமாக இருந்த ராஜபக்சே தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்றால், அல்லது இந்தியாவிலே அவர் சிறப்பாக வரவேற்கப்படுகிறார் என்றால், அதை நாங்கள் மனமப்பி ஏற்க முடியாது. அதை தவிர ராஜபக்சேவுடைய வருகையை திமுக தலைவர் எதிர்த்திருக்கிறார். ஆக இந்த ஒரு சிங்களவர்கள் இங்கு வரலாமா வரக்கூடாதா என்கின்ற ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஆக ராஜபக்சேவுடைய வருகையை நிகழ்ச்சியின் இந்த முதல் பகுதியில் பார்க்கலாம். ஆக நான் திரு குமாரவேல் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர். செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு பௌத்த மதம் சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு ராஜபக்சேவை தவிர வேற யாரும் கிடைக்கலையா சுஷ்மா ஸ்வராஜ்? அப்படி அதாவது இந்த நிகழ்ச்சியினுடைய உக்கிரம் பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னைக்கு நடந்த கொடுமைகள், தமிழினத்துக்கு எதிராக நடந்த போர், அதே தலைவர், இதெல்லாம் குறைவதற்கு முன்னமே அவர் சாந்தமடையும் வகையில் நம்ம இந்த மாதிரி யாரும் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எந்த காரணத்துக்காக அவர் அழைக்கப்பட்டார், அந்த கல்வி இயக்கத்துடன் அவருக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறதும் இங்கே இருக்கிற எதிர்ப்புணர்வும் நிச்சயமாக தெரிவிக்கப்படும். ஆக தமிழக பாரதிய ஜனதா அதை ஏற்றுக்கலன்னு நான் புரிஞ்சுக்கலாம். ஏற்றுக்கலன்னு இல்லை, இது சரியான நேரம் அல்ல, நேரம் சரியானது அல்ல. ராஜபக்சே வரலாமா என்பது பெரிய போர் குற்றம் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆக அதற்கு பதில் அளிக்க வேண்டியவர் அதுதான் ஒரு பௌத்த மதம் சார்ந்த ஒரு. நாம் இலங்கைக்கு எதிரானவர்கள் அல்ல, ராஜபக்சேவுக்கு எதிரானவர்கள். இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் பாதிக்கப்பட்ட நிலைமை இன்னும் நினைவிலிருந்து அகலலை. எதற்காக ராஜபக்சே அழைக்கப்படுகிறார்? இலங்கையிலிருந்து வேற யாராவது அந்த மாதிரி நிலைமை இங்கே இருக்கும்போது, இது உக்கிரத்தில் இருக்கும்போது ராஜபக்சே வருவதை எல்லாருமே எதிர்க்கத்தான் செய்வார்கள். அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. ஆனால் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் அழைக்கப்பட்டார், இந்த உணர்வுகளை இவங்க ஏன் கன்சிடர் பண்ணல அப்படிங்கிறது we'll report to the head office. அந்த ஒரு கன்சர்னை நீங்களும் ஷேர் செய்கிறீர்கள். ஆக நீங்கள் இதை பாரதிய ஜனதா தலைமை கிட்ட இந்த ஒரு கன்சர்ன் எழுப்புவீங்க அப்படின்னு இங்க இருக்கிற எதிர்ப்பலை தமிழுடைய உணர்வு நிச்சயமாக தெரிவிக்கப்படும். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்று ராஜபக்சேவுடைய வருகை தடுக்கப்படும் என்று நம்புகிறீர்கள்? அது அவர்களது முடிவு. உங்களுடைய நம்பிக்கை என்ன? இல்லை, எங்களுடைய நம்பிக்கை தமிழர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை நினைவிலிருந்து அகலாத்துக்கு முன்னாடி அதே தலைமை, அதே பிரதமர் ராஜபக்சே இன்னைக்கும் இருக்கும்போது, இப்போ போராட்டங்கள் எதிர்ப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அவர் வருவதையோ இல்லது அதற்கு ஆதரவாக யாராவது செயல்படுவதையோ நிச்சயமாக நாங்கள் வரவேற்கவில்லை. நீங்க காங்கிரஸ் வழியில் நடந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாமா? ஏனென்றால் மத்திய காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடை எடுக்கவே மாநில காங்கிரஸ் பல்வேறு மத்திய மாநில காங்கிரஸ் நிலைப்பாடு பத்தின ஆல் இண்டியா பார்ட்டிக்கு நிலைப்பாடுனா ஒன்னா தான் இருக்க முடியும். மாநிலத்தில் நிலைப்பாடு எடுக்க முடியாது.
அது இருக்கும்போது இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை சொன்னது வந்து தமிழக பிஜேபி இல்லை. தமிழக பிஜேபி தமிழன் தான். எல்லாருக்கும் என்ன தமிழன் மீது அக்கறை இருக்கிறதோ நிச்சயமாக அதே அளவுக்கோ அதை விட அதிகமாகவோ எங்களுக்கு இந்த கன்சர்ன் முன்கூட்டியே உங்களுடைய தலைமை புரிந்து கொண்டிருக்க வேண்டாமா? இல்லை, எல்லா இஷ்யூவும் எல்லா ஸ்டேட்டையும் லீடர் கன்சிடர் பண்ண சுஷ்மா ஸ்வராஜ் இந்த விஷயத்திலிருந்து விலகி இருப்பவர் அல்ல. சமீபத்தில் இலங்கைக்கு போய் வந்தார், அங்க இருக்கக்கூடிய அகதிகளுடைய அவல நிலையெல்லாம் பார்த்தார். அதற்கு பிறகும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க பொழுதுதான் கேள்வி எழுகிறார். அது அந்த இஷ்யூ என்னன்னு தெரியலன்னு சொல்லணும். அதாவது புத்த மத கல்வி அமைப்புக்கும் ராஜபக்சேக்கும் எந்த வகையில் சமம் அதை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லவே திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட எடுத்து போயிருக்கிறேன். இந்த ஒரு விவகாரத்தை திமுக எப்படி பார்க்கிறது? நாங்கள் ஏற்க தெளிவாக சொல்லிட்டாங்க, யார் ராஜபக்சே இங்கே வரக்கூடாது, எல்லாரும் மாதிரி வரக்கூடாதுன்னு சொன்னால் நானும் அதை ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நேற்றைக்கு. இந்த நிலையில் இந்த ஒரு கேள்வி எழுகிறது. போர் முடிந்த பிறகு 2009 முடிந்த பிறகு போர் முடிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜபக்சேவை சந்திக்கலாம், அவரோடு உரையாடலாம். ஆனால் ராஜபக்சே இங்கே வரக்கூடாது. நான் சொல்கிறேன் முதல் தடவை போர் முடிஞ்சிச்சு, ஒரு டீம் போனாங்க டிஆர் பாலு தலைமையில். அப்போ சுஷ்மா ஸ்வராஜ் இல்லை, டிஆர் பாலு டீம் போனாங்க. போய் பேச்சுவார்த்தையில் ஏதாவது முடியுமான்னு நாங்கள் திட்டமிட்டு போனோம், நடக்கலை. ரெண்டாவது ட்ரிப் சுஷ்மா போனாங்க, அதில் நாங்கள் பங்கு பெறல. சரியா வராது, ஏற்கனவே கடந்த தடவை போயிட்டு வந்தோம், எம்பிஸ் போயிட்டு வந்தோம், சரியா வரல, இது நம்ப முடியாது அன்னு நாங்கள் அதை பின்வாங்கிட்டோமே. அந்த டூரில் நாங்கள் இடம் பெறலையே. முதலில் டி.கே.எஸ். இளங்கோவன் எல்லாம் போவார் இல்லை, அது சும்மா ஒரு பேசப்பட்டது போகல. இன்னொரு விஷயம்னா அந்த டீம்ல போய் சுஷ்மா ஸ்வராஜ் வந்து ராஜபக்சேவோட தனியா பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அது நான் முடிச்சிடறேன். தொடர்ந்து அதில் வந்து ஒரு விமர்சனங்கள் இந்தியா முழுவதும் வந்தது. போனா டீமோட போய் என்ன பேசிருக்கணும், என்ன பேச, 2 நாட்டு பிரச்சனை என்ன பேச வேண்டிய இருக்கு, என்ன எல்லாம் எம்பிஸ், நம்ம டி.கே. ரங்கராஜ் கம்யூனிஸ்ட் இங்கேருந்து போனார், அது மாதிரி எல்லா வடநாட்டு எம்பிஸ் எல்லாம் போனாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது இப்போ சுஷ்மா வந்து ராஜபக்சேயை வந்து இன்வைட் பண்ணி அவங்க சாஞ்சியில் வந்து பௌத்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு அடிக்கோள் விழா நடத்துறதுக்கு வர்றாங்க. எந்த விதத்தில் கனெக்ட் செய்து பார்க்கப்படுகின்றது. சுஷ்மா ஸ்வராஜ் ராஜபக்சேவை சந்தித்தார், அதுவும் மற்ற எம்பிக்கள் இல்லை. ஆக இவையெல்லாம் தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகின்றது. ஆக இந்த வாதத்துக்கு உங்ககிட்ட வர இந்த நிலையில் திரு ஞானி மூத்த பத்திரிகையாளர்கள் நம்முடைய இருக்கிறார். ஆக நம்ம இந்த ஒரு சிங்களர்களுடைய எதிர்ப்பு, சிங்களர்கள் வருகை பற்றின எதிர்ப்புக்கு நம்ம பிறகு வரலாம். ராஜபக்சேவுடைய வருகை பற்றி உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன ஞானி சார்? ராஜபக்சே வந்து ஒரு தனிநபர் அல்ல. ராஜபக்சே இலங்கை என்கிற ஸ்ரீலங்காவுடைய அரசுடைய அதிபர். அவர் வந்து அவர் அதிபர் என்பதை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்திய அரசு அந்த நாட்டை அங்கீகரிக்காமல் இல்லை, அவர் அதிபர் என்பதை அங்கீகரிக்காமல் இல்லை. அதனால் 2 நாட்டைச் சேர்ந்தவர்கள் தலைவர்கள் வருவது போவது என்பது இயல்பான விஷயம். பாகிஸ்தானோடு நமக்கு மிக கடுமையான பிரச்சனை இருக்கிறது. இந்தியாவிலே பல பயங்கரவாத செயல்களை பாகிஸ்தான் அரசாங்கம் தூண்டிவிட்டும் உதவி செய்து நடத்தி வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முதல் பிரதமர் வரை இந்தியாவுக்கு வருகிறார்கள், பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஒரு பக்கம் அவர்கள் நமக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அவர்களோடு பேச்சு நடத்தி கொண்டுதான் இருக்கிறோம், அவர்கள் வருகிறார்கள். இதே போலதான் ராஜபக்சே பிரச்சனை. இதையெல்லாம் எதிர்த்து போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வை இல்லை. இரண்டாவதாக ஈழத்திலே கடைசி போர் நடந்த காலத்திலே, அந்த கடைசி 4 ஆண்டு போர் நடந்து கொண்டிருந்த போது ஏராளமான இலங்கை அமைச்சர்கள் மற்றவர்கள் இங்கே வந்து போய் கொண்டுதான் இருந்தார்கள். போர் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே வந்து போய் கொண்டுதான் இருந்தார்கள். இப்போது எதிர்க்கிறவர்கள் அப்போது வாய் மூடிக்கொண்டு சும்மா தான் இருந்தார்கள். அப்போது இவர்கள் யாரும் எதிர்ப்பை எல்லாம் தெரிவிக்கவில்லை. இப்போது எதிர்ப்பு தெரிவிப்பது இவர்களுடைய உள்ளூர் அரசியலுக்காக இந்த வேலைகள் செய்கிறார்கள். உள்ளூர் அரசியல் என்று சொல்றீங்க. ராஜபக்சே எங்கு போனாலும் எதிர்க்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் தமிழர்கள் என்ன அர்த்தம் இருக்கு? ரத்த கையோட வரார், கொலை பண்ணிட்டு தமிழ்நாடு அரசியலே அது வேற விஷயம். பிரச்சனை முள்ளிவாய்க்காலுக்கு முன் முள்ளிவாய்க்காலுக்கு பேசுறால நீங்க பேசணும். திரு ஞானி உங்களுடைய வாதம். ஒருத்தர் தமிழ்நாட்டு அரசியல்ல ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி தங்களுக்கு சாதகமாக ஏதாவது அடைய முடியுமா என்று திமுக அதிமுக என்று ஒவ்வொரு கட்சியும் முயற்சி கொண்டு இருக்கிறார்கள். அந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தான் இந்த நிலையெல்லாம் எல்லாரும் அடிக்கிறார்கள். பிஜேபியே இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேறு நிலை அடிக்கிறதால் இந்த அரசியலே நாமும் குளிர்காய முடியுமா என்கிற ஒரு அணுகுமுறை தான். மற்றபடி இது உண்மையான ஈழத்தமிழர் மீதான அக்கறையினால் வருவது அல்ல, இது சந்தர்ப்பவாத அரசியல், அவ்வளவுதான். சார், இப்போ கேள்வியே ராஜபக்சே வருவதை பற்றி தான். ராஜபக்சே பல நாட்டு தமிழர்களால் வெறுக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட வந்து நீங்க சொன்னீங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர் அமைப்புகள் போராட்டம் நடத்துறாங்கன்னு. லண்டன் சென்ற போது அந்த ராணியாருடைய அந்த ஒரு டைமண்ட் ஜூப்ளி அந்த விழாவுக்கெல்லாம் போன போதும் அவர் எதிர்க்கப்பட்டார். ஆக ராஜபக்சேவுக்கான எதிர்ப்பு என்பது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு அல்லவா?
இல்லை, எல்லா இடங்களும் அங்கே லண்டனில் எதிர்த்தவர்கள் ஈழத்தமிழர்கள் எதிர்த்தார்கள், பிரிட்டிஷார் எதிர்க்கவில்லை. இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும். ஈழத்தமிழர்கள் ராஜபக்சவை எதிர்ப்பது என்பது இயல்பானது, புரிந்து கொள்ளக்கூடியது, அதில் எந்த விதமான வியப்புக்கும் இடமில்லை. அது நியாயமாக அவர்கள் எதிர்க்கத்தான் முடியும். ஆனால் இந்திய அரசை பொறுத்த மட்டிலும் ராஜபக்சே இலங்கையின் அதிபராக தொடர்ந்து நீடிக்கிற வரைக்கும் அவரை அதிபராகத்தான் பார்க்க முடியும். அவர் மீது போர்க்குற்றம் சுமத்தலாம், அவரை விசாரணைக்கு நிறுத்தலாம், இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு பக்கம் முயற்சித்துக் கொண்டிருந்தாலும் கூட நடைமுறையில் நீங்கள் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருக்க முடியாது என்பதுதான் அரசாங்கங்களுக்கிடையே இருக்கக்கூடிய நிலைமை. இது இரண்டையும் பிரித்து பார்க்க தெரியவில்லை என்றால் நமக்கு அரசியல் தெரியவில்லை என்று அர்த்தம். ஆக நம்ம வந்து ஒரு டிஸ்கனெக்ட்ல இருக்க முடியாது இலங்கை அரசாங்கத்தோட அப்படின்னு நீங்கள் சொல்வதாக நான் புரிந்து கொள்கின்றேன். இந்த நிலையில திரு ஐயநாதன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அதனது சர்வதேச தொடர்பாளர் ஐயநாதன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டம் என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்களை போன்ற அமைப்புகள் மேல வைக்கப்படுகிறது. ஐயநாதன், உங்களுடைய பார்வைகள்? இதில் அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ராஜபக்சேயை ஏன் தமிழினம் எதிர்க்கிறது? ஈழத்தமிழர்கள் எதிர்ப்பது நியாயமானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எதிர்த்தால் அது நியாயமற்றதா? நாங்கள் ஏன் இங்கே தமிழ்நாடு பொங்கி எடுத்தது? எனது தொப்புள் கொடி உறவுகள் அங்கே கொல்லப்படும் பொழுது தடுத்து நிறுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது அப்பொழுதும் அந்த படுகொலைக்கு உதவியது இந்திய மத்திய அரசு. அங்கே நடந்தது இனப்படுகொலை. 2.5 ஆண்டு கால போரில் 1.25 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய மன்னார் பேராயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் ஒரு வாக்குமூலத்தை அளித்தார். அது இன்றைக்கு சர்வதேச அளவில் சர்ச்சையாகி இருக்கிறது. ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இன படுகொலையாளரை இங்கே நீங்கள் அழைக்கின்றீர்கள். காமன்வெல்த் போட்டிகளை முடித்து வைக்க அழைக்கிறீர்கள், பேசுகிறீர்கள், ஆதரவு அளிக்கிறீர்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். இது தமிழர்களுடைய உணர்வுகளை மதிப்பது கிடையாது என்பதற்கு அத்தாட்சி என்று இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கின்றன. இதில் அரசியல் எங்கே இருக்கிறது? இரண்டாவது, இங்கே ராஜபக்சேக்கு எதிராக அந்நாட்டு அரசு தமிழர்களுக்கு எதிராக நடத்திய போரில் மிகப்பெரிய அளவிற்கு மனித உயிர்கள் கொல்லப்பட்டுள்ளன, அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கான காரணம் யார் என்பது தொடர்பாக ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்று ஐநாவினுடைய மனித உரிமை அமைப்பு சொல்லி இருக்கிறது. அதை அந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரித்து நிறைவேற்றி இருக்கிறது. அது தொடர்பாக ஒரு அடி கூட மேலே வைக்காத ஒரு அரசை இதுவரைக்கும் தமிழர்களுக்கு எதையும் பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டிய நிலையில ராஜபக்சே தான் இருக்கிறார். ஆக இங்கு வரும் பொழுது இந்த ஒரு அழுத்தத்தை எல்லாம் கொடுப்பதற்கு இந்த ஒரு நிகழ்வுகள் எல்லாம் உதவலாம் அல்லவா? இதுவரைக்கும் நீங்கள் என்ன அழுத்தத்தை கொடுத்திருக்கிறீர்கள், என்ன அவர் செய்திருக்கிறார்? அந்த கேள்வியை கேளுங்கள். அதற்கு என்ன பதில் என்று அவர்கள் சொல்லட்டும். போர் முடிந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு விடயம் தமிழர்களுக்கு அளிக்கப்பட்டது. தமிழர்களை துரத்தி அடித்து இருக்கிறது இலங்கை ராணுவம். சைனா அரசாங்கத்துக்கு ஒரு ஏஜென்ட். சீனா வந்து இந்தியாவின் எதிரி. we are covered by enemies. மியான்மர், சீனா, இலங்கை எல்லா எதிரிகள் தரப்பில் நம்ம இருக்கிறோம். ராஜபக்சே சீனாவினுடைய ஏஜென்ட். சீனா அவங்களை என்கரேஜ் பண்ணுது இந்தியாவை எடுத்து. அந்த அடிப்படையும் பார்க்கணும். இந்தியாவுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கல, இந்தியாவோட நலனும் பாதுகாக்கணும். அந்த அளவு ஒரு அதிபர் மட்டும் பார்க்காதங்க, அவ்வளவு அழிவு தொழிலும் பார்க்கிறாரு. இல்ல ஒரே உதாரணம் சொல்றேங்க. போன வாரம் இந்திய தூதரகத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்தை பார்த்தாங்க. எங்க? கொழும்புலோட மைய பகுதியில். அந்த இடத்தை மறுபடியும் சைனா விமானத்துக்கு கொடுத்து ஏற்றுக்கொள்கிறோம். அதே கணக்கா 100% அதாவது சைனா கிட்ட இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு விரோதமா தான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க இலங்கையில் உள்ள அதிபர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு அதை ராஜதந்திர ரீதியில் முறியடிக்க இது போன்ற உறவுகள் தேவைப்படுகின்றன. என்ன ஒரு எதிரியா இருக்கான், சீனாவை என்கரேஜ் பண்றான். என்ன தேவை இருக்கு அவன் வர்றதுக்கு? அவர்னு சொன்னதுக்கு தவறாக நினைக்காதுங்க. திரு ஞானி அவர்கள்ட்ட எடுத்துட்டு போறேன். திரு ராதாகிருஷ்ணன் நீங்க கேட்டிருப்பீங்க. ஞானி சார், உங்களுடைய வாதம். இல்லை, இது கேட்பதற்கு ரொம்ப விசித்திரமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. உலக அரசியலும் அரசாங்க அரசியலையும் மிக நன்றாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன், பிஜேபி நண்பர்கள் போன்றவர்கள் தான் பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சீனா எதிரி, சீனாவுடைய ஏஜென்ட் ராஜபக்சே என்பதெல்லாம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் சீனாவோட இந்தியா உறவை முறித்து விட்டுதான் என்ன? இந்தியாவுக்கு சீனாவுக்கு இடையே வர்த்தக உடன்பாடு இல்லையா? நாம் போய் அங்கே வர்த்தகம் செய்யவில்லையா? சீனாவோட தொடர்ந்து நாம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சீனா ஒன்று நமக்கு எதிரி நாடு என்று நாம் சீனாவுடைய ராணுவ அமைச்சர் இங்க இருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கம்பன்கோட்டா துறைமுகம் அங்க அமைச்சு கொடுத்திருக்காங்க. அதனால தூத்துக்குடி துறைமுகம் சென்னை துறைமுகத்துடைய முக்கியத்துவம் போச்சு.
1000 ஹுண்டாய் கார் இங்கே உருவாக்கின ஹுண்டாய் கார் வந்து கெம்பன்கோட்டாவிலிருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி ஐரோப்பாவுக்கு போகுது. இங்கிருந்து நேரா டைக்ரெஸ் செய்து போயிட்டு இருக்கோம். இந்த நிலையில திரு யுவராஜ் அவர்கள், தமிழக இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த அதனது தலைவர் யுவராஜ் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். காங்கிரஸ் உடைய ஸ்டாண்ட் இந்த விவகாரத்தில் என்ன, தமிழக காங்கிரஸ் உடைய ஸ்டாண்ட் என்ன திரு யுவராஜ்? பொதுவாக ராஜபக்ஷ வந்து ஒரு போர்க்குற்றவாளி, பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை கொன்று வைத்த ஒரு கொடூரமான ஒரு மனிதன். அவர் இந்தியா வருவது என்பது நாங்க வந்து கடுமையாக எதிர்க்கிறோம். இது சம்பந்தமா மத்திய அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவோம். எந்த சூழ்நிலை கொண்டும் ராஜபக்சே இந்திய நாட்டிற்கு வரக்கூடாது. அது தமிழக காங்கிரஸ் உடைய ஸ்டாண்ட். மத்திய காங்கிரஸ் இதை எதிரொலிக்கிறதா? தமிழக காங்கிரஸை பொறுத்தவரையும் தமிழக உறவுகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்றோம். அனைத்து கட்சி ஒற்றை கருத்தோடு மத்திய அரசை நாங்கள் அணுகுவோம் இந்த விஷயத்துல. அதே வேளையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழர் இலங்கையிலிருந்து சிங்களர்கள் சாதாரண மக்களை தாக்கப்படுவதை தவிர்க்கப்பட வேண்டும். அங்க அரசியல் சூழ்ச்சிக்காக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ராணுவமும் தமிழரை வந்து கொன்று குவிச்சிருக்காங்க. அதற்காக அப்பாவி மக்களை எந்த துன்புறுத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய ஒரே வேண்டுகோள். அதே போல திரு யுவராஜ், சுஷ்மா ஸ்வராஜ் ராஜபக்சேவை அழைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது பற்றி உங்களுடைய பார்வை? ராஜபக்சே எந்த ஒரு சூழ்நிலையும் இந்திய மண்ணில் கால் பதிக்க கூடாது. அதுல எந்த ஒரு வாதத்துக்கும் இடம் கிடையாது. நான் கேட்டது சுஷ்மா ஸ்வராஜோட அழைப்பை பற்றி. ஏற்றுக்கொள்ள மாட்டோம். யார் அவர் அழைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது கடுமையான எதிர்ப்போம். ரைட், அது உங்களுடைய பார்வையாக பார்க்கிறேன். நன்றி யுவராஜ் இந்த நிகழ்ச்சியில் இணைந்தமைக்காக. திரு ஞானி சார், உங்களுடைய பார்வைகள் இது பற்றி. யூ ஹேவ் சம்திங் டு ஆட்? யுவராஜ் உட்பட எல்லோருக்கும் நான் ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். ராஜபக்ஷ அரசாங்கம் அங்கே தமிழர்களை கொன்று குவித்த போது, குறிப்பாக அப்பாவி தமிழர்களை கொன்ற போது, அதற்கு முழுக்க இராணுவ உதவி உட்பட உதவி செய்தது இந்திய அரசு என்பது வெளிப்படையாக தெரிகிற விஷயம். அதற்கு உதவி செய்த இந்திய அரசின் பிரதமர் மன்மோகன் சிங்கை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று இவர்கள் யாராவது எப்போதாவது எதிர்த்திருக்கிறார்களா, போராட்டம் நடத்தியிருக்கிறார்களா? இளைஞர் காங்கிரஸ் யுவராஜ் மன்மோகன் சிங் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று சொல்லுவாரா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். யுவராஜ் அழைப்புல இருக்காரான்னு தெரியல. இந்த ஒரு கேள்வி எடுக்க ஞானி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வைகள்? ஞானி சார் என்ன சொன்னாரு, பிரதான குற்றச்சாட்டு இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு இந்த போர்ல உதவியது என்று. அப்படி என்றால் மன்மோகன் சிங் தமிழ்நாட்டுக்கு வருவதை நீங்கள் எதிர்ப்பீர்களா என்று கேட்டார். சார், இந்திய அரசாங்கம் ஒரு பொழுதும் அந்த போர் உதவி செய்ய கிடையாது. இது கற்பனையான ஒரு பொய்யான தகவலை சில பேர் பரப்பி வருகின்றார்கள். அது உண்மை இல்ல. அது மட்டும் இல்லாம போருக்கு பிறகு இன்று மறுவருடம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கிட்டு வருது. நான் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சார். இன்றைக்கு மத்திய அரசு குறை சொல்றாங்க, காங்கிரஸ் பேரிக்கத்தை குறை சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் பல சமயங்கள்ல நாங்க டிஃபென்சிவ் ஆயுதங்கள்லாம் கொடுத்தோம், ராடார் கொடுத்தோம் என்றெல்லாம் ஒப்புக்கொண்டதாக செய்திகள் வெளியானது. அவையெல்லாம் அது போன்ற தகவல்லாம் கிடையவே கிடையாது சார். தமிழர் மேல் போர் கொடுப்பதற்கு எந்த ஒரு உதவியும் மத்திய அரசு செய்ய கிடையாது. யுவராஜுடைய பார்வை, உங்களுடைய பார்வை திரு ஞானி? இந்திய அரசின் உதவியோடு தான் நாங்கள் எளிதாக ஜெயிக்க முடிந்தது என்று கோத்தபாயாவே ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறார். ரைட், இந்த நிலையில திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் எடுத்துட்டு போக இருக்கின்றேன். திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் சார், ஆக ராஜாங்க உறவுகள் என்பதே கூடாது என்பதுதான் திமுகவுடைய நிலைப்பாடா? ராஜாங்க உறவுகள் கூடாதுன்னு ஞானி சொன்னாங்களே, நான் அந்த மாதிரி கருத்து சொல்ல. சீனாவோட உறவு நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு விரோதிகளாக இருக்காங்க. இப்போ வந்து சைனா வந்து நெருங்கிட்டு வருது. சைனா ஃபேக்டரி பலருக்கு வந்து மறைமுகமாக அங்கே வேலைகள் நடக்குது. அப்படியே கீழ்புறமாக தைவான் வழியாக வந்து ஒரு பக்கம் இலங்கையை மையம் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் பல்ஜிஸ்தான் வழியாக ஒரு பேசேஜ் வழியாக வந்து கணவாய் வழியாக வந்து பாகிஸ்தானை நெருங்குறாங்க. இப்படி அவருக்கு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு போக்குகள் சைனா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது எதை மனசில் வச்சுட்டு இருக்காங்கன்னா 76 விரமா சொன்னா தான் தெரியும். சும்மா ஹெட்லைன்ஸில் போயிடக்கூடாது. விரிவான நம்ம அறகுறைய விவாதம் தேவையில்லை. ஏன்னா இதே டெக்கோகர்ஷா பண்ணாங்க 77. அப்போ இந்திரா காந்தி போராடி அந்த தளத்தை வச்ச இந்திய கடலை இந்து மகா சமுத்திரத்தை தன் வசம் கொண்டு வரதுக்கு ஒரு இதுலேருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் அவங்க நிலைநாட்டணும்னு நினைக்கிறாங்க. அது நல்லதில்லை. அதுக்கு ராஜபக்ச துணை பெற தமிழன் மட்டும் கொள்ளல, இந்தியாவுக்கான விரோதமான நடவடிக்கை அத்தனையும் தொடர்ந்து இலங்கை செஞ்சுட்டு வருது. வங்கதேச போர்லையும் அதே மாதிரி பண்டாரநாயக்க செஞ்சாங்க. பாகிஸ்தானுடைய துருப்புகளை அது வழியாக அனுப்புனாங்க. தொடர்ந்து நமக்கு விரோதமாக இலங்கை இருக்குது. இப்படிப்பட்ட இலங்கைக்கு உள்ள அதிபர் இந்தியாவுடைய பாதுகாப்பு இது போன்ற நடவடிக்கைகள் நாடுதான் முக்கியம் தான் பார்ப்பங்க.
அது பிரதான் ராஜாங்க உறவை பார்ப்பங்க. ரைட். இந்த நிலையில அதை பாருங்க முதல்ல. குமாரவேல் அவர்கள் எடுத்து போய்க்கின்றேன். தன்னுடைய இந்த ஒரு சுற்றுப்பயணத்தின் போதும் கூட இந்த 3 லட்சம் டிஸ்பிளஸ் தமிழியன்ஸ்ல 3000 பேர் மட்டும் தான் இன்னும் ரீஹாபிலிட்டேட் செய்யப்படவில்லை என்பது போன்ற ஒரு ஸ்டாண்ட் எல்லாம் சொன்னார். ஆக இந்த ஒரு 13வது அமெண்ட்மெண்ட் பற்றி எல்லாம் ராஜபக்சேவுடன் நான் பேசினேன் என்று சொன்னார். ஆனால் இலங்கை மறுத்தது. ஆக இவற்றையெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்கும் பொழுது பிஜேபி பற்றிய ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. இல்ல, அந்த குழு போனது வேற ரீசன், இப்போ ராஜபக்சே வர்றது வேற ரீசன். இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போட வேண்டாம். அந்த குழு போனது பார்வையிடுறதுக்கு. அவர்கள் முகாமல் மாற்றப்பட்டிருக்காங்களா, அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கா, அவங்க திருப்பியும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்களான்னு பார்க்கப்படுங்க. அப்போது எல்லா இடத்தையும் பார்க்குறத விட அவங்க என்ன செய்தி கொடுத்தாங்களோ அதன் அடிப்படையில் தான் கருத்து தெரிவிக்க முடியும். அதுதான் அவர் தெரிவிச்சிருந்தார். அதை சொன்னது ராஜபக்சே. ஆனால் இந்த இஷ்யூவில் ஒரு கொடுமை நடந்தபோது அது நினைவிலேருந்து அகல கூட டைம் முடியல. அதே லீடர், சேம் பர்சன். இதில் இண்டிவிஜுவாலிட்டி தான் கவுண்ட்ஸ், நாட் ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா. இப்போ ராஜபக்சே இவங்க தமிழர்கள் எதிர்க்க வேண்டிய காரணம் வந்து அவருடைய நடவடிக்கை காரணமாக ஸ்ரீலங்காவுடைய பிரசிடென்ட் யாரும் பண்ணல. இது உங்களுடைய பார்வைகளாக இருக்கவே நாம் அடுத்த விவகாரத்துக்கு, இதை மையப்படுத்தி இன்னொரு விவகாரத்துக்கு நகர்கின்றோம். ராஜபக்சேவை எதிர்ப்பது சரி, ராஜபக்சேவுடைய வருகை எதிர்க்கப்படுவது சரி. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய சிங்கள சுற்றுலா பயணிகள் எதிர்க்கப்படலாமா, அவர்களை எதிர்த்து போராட்டம் நடத்தலாமா என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆக பல்வேறு போராட்டங்கள் இந்த பூண்டி நாகப்பட்டினத்தை எல்லாம் மையப்படுத்தி நடந்திருக்கின்றன. அது பற்றிய பேட்டிகளை எல்லாம் முதலில் கேட்டுவிடுவோம். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பூண்டி மாதா கோயிலுக்கு 150 சிங்களர்கள் தரிசனம் என்ற பெயரிலே வந்திருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். உடனடியாக இந்த பகுதியில் இருக்கிற தமிழ் உணர்வாளர்கள் ஒன்று திரண்டு அவர்களை இந்த ஆலயத்திலிருந்து விரட்டும் வேலையில் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் அவகாசம் அளித்திருக்கிறோம். அந்த அவகாசத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழக அரசு அவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். இந்த நிலையில இலங்கையை சேர்ந்த அந்த சுற்றுலா பயணிகள் சொன்னது என்ன கேட்போம். நாங்கள் இங்கே மாதாபதிக்கு வந்தோம். பூண்டியில் வந்து இறங்கினோம். திருச்சியிலேருந்து பூண்டியிலேருந்து கலாட்டாண்டு ஒரு வந்துச்சு. ஸ்ரீலங்கா எங்களை வர வெளியில் அனுப்ப சொல்லி எங்களுக்கு போலீஸ் அரசா அவங்கள இல்லை. அது இங்கே கொண்டு விட்டாங்க. இங்கே வேளாங்கண்ணிலேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தான் இருந்துச்சு. வந்து மூஞ்சி கூட கழுவக்கூட இல்லை, விடியக்காலம் சாப்பிடவும் இல்லை. இப்போ திருப்பி மறா சொல்கிறாங்க போக சொல்லி எங்களை போக சொல்லி. 8ஆம் தேதி தானே திருவிழா. திருவிழாவே நாங்கள் சந்திக்காமல் நாங்கள் மித்த மனோரத்தில் நாங்கள் கிளம்பி போகிறோம். ஆமாம், எந்த வருஷமும் நாங்கள் வரோம் இதுக்கு. ஆக இவையெல்லாம் இன்று நாகப்பட்டினத்தை எல்லாம் மையப்படுத்தி நடந்த ஒரு நிகழ்வுகள். திரு ஞானி, இந்த போராட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வைகள். இது ரொம்ப வருத்தத்துக்குரியது. இது என்னை பொறுத்த மட்டும் அது என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது. காரணம் என்னவென்றால், நாம் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான நிலை எடுக்கிறவர்களாக இருக்கிறோமே ஒழிய இலங்கை மக்களுக்கு எதிரான நிலை எடுப்பது மிக தவறானது. இலங்கை அரசாங்கம் அதன் இராணுவத்துக்கு இங்கே பயிற்சி கொடுப்பதை எதிர்ப்பது என்பது முற்றிலும் சரியானது. ஆனால் அங்கிருந்து வந்து இங்கே கால்பந்து விளையாடுவர்களை எதிர்ப்பது, அங்கிருந்து இங்கே கோவில்களுக்கு சுற்றுலா பயணிகளாக பக்தர்களாக வருவரை எதிர்ப்பது என்பது தமிழர்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். உண்மையான தமிழர்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு சிலர் தங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக செய்கிறார்கள். உண்மையிலே அங்கிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோ கால்பந்து வீரர்களோ அவர்கள் நம் எதிரிகள் அல்ல. இலங்கை அரசாங்கம், நாம் தமிழர் கட்சியை இலங்கை அரசாங்கத்தின் ரைட், அது உங்களுடைய பார்வைகளாக பார்க்கிறேன். திரு ஐயநாதன் அவர்கள், அவருடைய கட்சி தான் இந்த போராட்டத்தை எல்லாம் முன்னின்று நடத்தி இருக்கிறது. ஆக அங்கு நடந்திருக்கக்கூடிய போர் குற்றத்துக்கு அப்பாவி சிங்கள மக்கள் எப்படி காரணமாவார்கள் என்கின்ற ஒரு வியூ வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வைகள் திரு ஐயநாதன். ஆமா, இப்ப இவங்க சொல்றாங்க அந்த அப்பாவி மக்களுக்கு எல்லாம் எந்த காரணமும் இல்லைன்ட்டு. தங்களுடைய சகோதரர்களை அங்க இருக்கிற சிங்கள மக்கள் வந்து தமிழர்களை கருதுகிறார்களா? அப்படி கருதியவர்களாக இருந்தால் 1.25 லட்சம் தமிழர்களை அந்த ஸ்ரீலங்கா அரசும் ராணுவமும் கொன்று ஒழித்த ஒரு ராஜபக்சேயை 4 பங்கு வாக்களித்து ஒரு பெரும்பான்மையுடன் இதுவரை எந்த ஒரு ஸ்ரீலங்கா அதிபரும் அந்த அளவிற்கு வெற்றி பெற்றதில்லை என்கின்ற அளவுக்கு வெற்றி பெற செய்வார்களா? தாக்கப்படுவார்கள் என்ற ஒரு கன்சர்ன் எழுகிறது. அதெல்லாம் நீங்க ஒண்ணு பாக்கணும். எந்த எதுவுமே நடக்காத போது 1.25 லட்சம் பேர் அழிச்சானே. இங்க நம்ம எதுவுமே செய்யல சொல்றாரு ஞானி. இது வரைக்கும் கூட போர் நடக்க போதெல்லாம் கூட வந்து விட்டு போயிட்டு இருந்தாங்கன்னு. அப்பெல்லாம் சும்மா இருந்தோம். என்னாச்சு? தமிழன் அழிக்கல. அப்போ இந்த மாதிரி எதிர்ப்பு காட்டினா என்ன ஆனாலும் தமிழனுக்கு தமிழன் குரல் கொடுப்பா அப்படின்றத புரிய வைக்கணும்னா எதிர்த்து தமிழர்களுக்கு சம உரிமை கிடைக்கிற வரை அல்லது தமிழீழம் கிடைக்கிற வரைக்கும் இலங்கையில அமைதி நிலவாது என்பதனை ராஜபக்சே புரிஞ்சு கொள்ளணும். அப்படின்னோம்னா
அவனை யாரையும் இங்க விடக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இல்ல இப்பொழுது பிரச்சனை இங்க இருக்கக்கூடிய சிங்கள சுற்றுலா பயணிகளை மையப்படுத்தியது. ராஜபக்சே வருகையை எதிர்ப்பது சரி, ஆனால் அரசாங்கத்துடைய ஸ்டாண்ட் தான் மக்கள் எதிரொலிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய உணர்வு ரீதியிலான எதிர்ப்பு இது. அவர்களை யாரும் அடிக்கவில்லை, உதைக்கவில்லை. நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொல்கின்றார்கள். காரணம், அங்கே தமிழர்கள் முறையாக மனிதர்களாகவே நடத்தப்படவில்லை, ஏன் ஒரு விலங்குகளாக கூட நடத்தப்படவில்லை. சரி, நேரம் குறைவாக இருக்கிறது சார். உங்களுடைய பார்வைகளாக நான் பார்க்கிறேன். திரு ஞானி சார், இதே சிங்கள மக்கள் தானே ராஜபக்சேவை ஆட்சியில் அமர்த்தியிருக்கிறார்கள், எதிர்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்கிறார். இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்கிற மன்மோகன் அரசாங்கத்தையும் நாம் இங்கே தேர்ந்தெடுத்து தான் வைத்திருக்கிறோம். அதனால நீங்க ஒவ்வொரு நாட்டிலும் நடக்கிற தேர்தல் என்பது அந்த உள்நாட்டு பிரச்சனைகளின் அடிப்படையில் தேர்தல்கள் நடைபெறுகின்றன. எனவே இவற்றோடு முடிச்சு போட முடியாது. தமிழ்நாட்டு தேர்தல்கள் தமிழ்நாட்டு பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் இங்கே நடக்கின்றன. இந்திய தேர்தல்கள் இந்திய பிரச்சனைகளின் அடிப்படையில் நடக்கின்றன. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா சிங்கள மக்களும் தமிழர்களுக்கு எதிரானவர் என்ற கருத்து மிக தவறானது. யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு மீண்டும் இப்போது கட்டப்பட்ட போது அதற்கு தன்னுடைய தொகுப்பாக வைத்திருந்த ஏராளமான நூல்களை கொடுத்த சிங்களவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சிங்களவர்கள் தமிழர்களுடைய மனித உரிமைகளை பற்றி பேசக்கூடிய சிங்களவர்கள் இருக்கிறார்கள். எனவே சாதாரண சிங்கள மக்களோடு விரோதத்தை வளர்ப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராஜபக்சே அக்கௌண்டபிள் என்றால் இந்திய அரசாங்கமும் அக்கௌண்டபிள் தானே என்பது உங்களுடைய வாதமாக நான் பார்க்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை இந்த தருணத்தில் முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய ஸ்டீம் கெஸ்ட் நிறைய பாயிண்ட்ஸ் வைத்துக் கொண்டிருந்தாலும் அவர்கள் தரப்பில் சொல்ல வேண்டிய அம்சங்கள் பல இருந்தாலும் நேரம் நம்மிடம் இல்லை. இந்த தருணத்தில் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு குமாரவேல் அவர்களுக்கும் தொலைபேசி வாயிலாக பங்கு கொண்ட திரு ஐயநாதன் அவர்களுக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஞானி அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.